7 தனி தொகுதிகளில் ஜெயிக்கப் போவது யார் யார்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 7 மக்களவை தனி தொகுதிகளில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள், யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது பற்றிய கள நிலவரங்கள் கூறும் ஆய்வுகள் குறித்த விரிவான தகவல்களை இப்போது இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 7 தொகுதிகள் தனி தொகுதிகளாக உள்ளன. இதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே போட்டியிடுகின்றனர். பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தினர் என்று சுமார் 76 சமுதாயங்கள் இருந்தாலும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் பறையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் ஆகிய 2 பிரிவினர் மட்டுமே தனி தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் தனி தொகுதிகளாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சிதம்பரம், நீலகிரி, நாகப்பட்டினம், தென்காசி ஆகியவை உள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன்பு தனி தொகுதியாக இருந்த பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. பொது தொகுதியாக இருந்த நீலகிரி தனி தொகுதியாக மாற்றப்பட்டது. தனி தொகுதியாக இருந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. பொது தொகுதியாக இருந்த திருவள்ளூர் தனி தொகுதியாக மாற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 7 தனி தொகுதிகளில் தென்காசி, நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுகின்றனர். நீலகிரி, விழுப்புரம், சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 5 தொகுதிகளில் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுகின்றனர். நீலகிரி தொகுதிக்குள் அருந்ததியர் சமுதாயம் அதிக அளவு இருந்தாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை வேட்பாளர்களாக பெரிய கட்சிகள் நிறுத்துவதில்லை. இனி 7 தனி தொகுதிகள் பற்றிய கள நிலவரங்களை பார்ப்போம். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் நன்னிலம், திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, கீழ்வேலூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 13,48,459 பேர் உள்ளனர். பெண்கள் 6,83,528 பேரும், ஆண்கள் 6,54,850 பேரும் உள்ளனர். தேவேந்திர குல வேளாளர், பிள்ளை, பறையர், வன்னியர், இஸ்லாமியர், தேவர், முத்தரையர், கிறிஸ்தவர்கள், விஸ்வகர்மா, அருந்ததியர் உள்ளிட்ட சமூகங்கள் கணிசமாக உள்ளன. உழைக்கும் விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள் அதிகமாக உள்ள தொகுதியான இங்கு தற்போது திமுக கூட்டணியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியை மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க திமுக பச்சை கொடி காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் முன்னாள் எம்பியும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியான AKS விஜயனுக்கு இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்தில் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் கருத்து கூறியுள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டவில்லை. கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிடும் எண்ணத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கினால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அல்லது அவரது மகள் களமிறங்குவார் என கூறப்படுகிறது. அதேபோல் பாஜக சார்பில் பொன் பாலகணபதி போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் என பேசப்படுகிறது. இங்குள்ள கள நிலவரம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவே உள்ளது. அடுத்ததாக நீலகிரி மக்களவை தொகுதி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளையும், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவினாசி, கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டதாக நீலகிரி மக்களவை தொகுதி அமைந்துள்ளது. இங்கு மொத்தம் உள்ள வாக்காளர்கள் 14,18,915 பேராகும். பெண்கள் 7,35,797 பேரும், ஆண்கள் 6,83,021 பேரும் உள்ளனர். பறையர், அருந்ததியர், ஒக்காலிக்கா கவுடா, படுகர், இஸ்லாமியர், கொங்கு வேளாள கவுண்டர், கிறிஸ்தவர், நாயுடு, ஈலவா, தியா, முதலியார் உள்ளிட்ட சமூகங்கள் உள்ளன. திமுகவை பொறுத்தவரை திமுக சார்பில் இங்கு 2 முறை போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா இப்போது மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் மீண்டும் தியாகராஜன் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. பாஜக வேட்பாளராக மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் இம்முறை இங்கு போட்டியிட உள்ளார். வழக்கமாக இருமுனை போட்டியாக இருந்த நீலகிரி தொகுதி மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. தொகுதிக்குள் உள்ள தலித் வாக்கு வங்கி இம்முறை திமுக, பாஜகவுக்கு பெரியும் நிலை உருவாகியுள்ளது. அதிமுக கணிசமான வாக்கு வங்கியுடன் இருந்த போதிலும் இந்த தேர்தலில் திமுக முந்தி செல்கிறது. 2ஆம் இடத்தை நோக்கி செல்வதில் அதிமுக, பாஜக இடையே கடும் போட்டி உருவாகியுள்ளது. அடுத்ததாக சிதம்பரம் மக்களவை தொகுதி. கடலூர் மாவட்டத்தின் புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதிகளுடன் அரிய
அரியலூர் மாவட்டத்தின் அரியலூர் ஜெயங்கொண்டம் தொகுதிகளையும் பெரம்பலூர் மாவட்டத்தின் குன்னம் தொகுதியையும் இணைத்து 2009ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட மக்களவை தொகுதியாக சிதம்பரம் உள்ளது. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 15,10,915 பேராகும். பெண்கள் 7,61,206 பேரும், ஆண்கள் 7,49,623 பேரும் உள்ளனர். பறையர், வன்னியர் சமூகங்கள் மெஜாரிட்டியாக உள்ளன. முதலியார், பார்க்கவ குல உடையார், இஸ்லாமியர், செட்டியார், யாதவர், ரெட்டியார், நாயுடு உள்ளிட்ட சமூகங்கள் இத்தொகுதியில் கணிசமாக உள்ளன. கூட்டணி கட்சிகளின் பலத்துடன் பலமுறை காங்கிரஸ் இங்கு வென்றுள்ளது. இருப்பினும் திமுக, அதிமுகவுக்கு அதிகமாக வாக்கு வங்கி உள்ளது. இதை தவிர பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி உண்டு. சிதம்பரம் தொகுதியில் கடந்த 2019 தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனியாக பானை சின்னத்தில் போட்டியிட்டு 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் மிகவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர் திருமாவளவன் மட்டுமே. இந்த முறை திமுக கூட்டணி சார்பில் விசிக தலைவரும் தற்போதைய எம்பியுமான திருமாவளவன் மீண்டும் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளார். அதிமுக சார்பில் சந்திரசேகர் அல்லது தற்போதைய காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ முருகுமாறன் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக சார்பில் இங்கு அந்த கட்சியின் மாநில எஸ்சி பிரிவு செயலாளர் தடா பெரியசாமி களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இங்கு வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய கட்சியான பாமக இத்தேர்தலில் பாஜக கூட்டணியில் சேர அதிக வாய்ப்புள்ளதால் பாஜகவின் பலம் சிதம்பரத்தில் அதிகரிக்கும். மொத்தத்தில் சிதம்பரம் தொகுதி இப்போதைய நிலையில் யாருக்கும் சாதகமாக இல்லை என்பதே கள நிலவரமாகும். அடுத்ததாக திருவள்ளூர் மக்களவை தொகுதி. இந்த தொகுதி கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பூந்தமல்லி, திருவள்ளூர், ஆவடி, மாதவரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 20,58,098 பேராகும். பெண்கள் 10,46,755 பேரும், ஆண்கள் 10,10,968 பேரும், திருநங்கைகள் 375 பேரும் உள்ளனர். இத்தொகுதியில் பறையர், வன்னியர், முதலியார் ஆகிய சமூகங்கள் பெரும்பான்மையாக உள்ளன. நாயுடு, முஸ்லிம், யாதவர், ரெட்டியார், மீனவர், வட இந்தியர்கள் உள்ளிட்ட சமூகங்கள் கணிசமாக உள்ளன. திருவள்ளூர் மக்களவை தொகுதியாக மாற்றப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதல் 2 தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய டாக்டர் பி வேணுகோபால் வெற்றி பெற்றார். 2019 தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மீண்டும் போட்டியிட்ட டாக்டர் வேணுகோபாலை தோற்கடித்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட ஜெயக்குமார் வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணி சார்பில் இந்த முறையும் பி வேணுகோபால் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் கட்சி திருவள்ளூர் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவின் தேர்தல் குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. திமுக கூட்டணியில் கடந்த முறை இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. இம்முறை திருவள்ளூர் தொகுதி காங்கிரசுக்கு கிடைப்பது சந்தேகம் என்று தெரிவித்துள்ள உள்ளூர் திமுகவினர் விசிகாவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். விசிக தலைவர் திருமாவளவன் திமுக குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது 4 தொகுதிகளில் விசிக போட்டியிட விரும்புவதாக பட்டியல் கொடுத்திருந்தார். அதில் திருவள்ளூர் தொகுதியும் முக்கியமானது. அப்படி விசிகாவுக்கு தொகுதி ஒதுக்கிவிட்டால் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் வேட்பாளராக களமிறங்குவார் என பேசப்படுகிறது. இந்த தொகுதியின் தற்போதைய கள நிலவரம் திமுகவுக்கு சாதகமாகவே உள்ளது. அடுத்ததாக காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி. இதில் திருப்போரூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 17,32,946 பேராகும். இதில் பெண்கள் 8,80,636 பேரும், ஆண்கள் 8,46,016 பேரும், திருநங்கைகள் 294 பேரும் உள்ளனர். பறையர், வன்னியர், முதலியார் ஆகிய 3 சமூகங்கள் இங்கு பெரும்பான்மையாக உள்ளன. நாயுடு, ரெட்டியார், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், யாதவர், விஸ்வகர்மா, செட்டியார் உள்ளிட்ட சமூகங்கள் கணிசமாக உள்ளன. 2019 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அதிமுகவின் மரகதம் குமரவேலு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திமுகவின் ஜி செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முனுசாமி, மக்கள் நீதி மையத்தின் தங்கராஜு, நாம் தமிழர் கட்சியின் ரஞ்சனி ஆகியோர் காஞ்சிபுரம் மக்களவை
மக்களவை தொகுதியில் போட்டியிட்டனர். திமுக வேட்பாளராக முதல் முறையாக களமிறங்கிய ஜி. செல்வம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கே. மரகதத்தை விட 2,86,632 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி செல்வம் மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் இந்த தொகுதியை திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக ஆகியவை கேட்டு வருகின்றன. ஒருவேளை தொகுதியை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கினால் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரான செல்வ பெருந்தகை வேட்பாளராக களமிறங்கலாம். காங்கிரசுக்கு ஒதுக்காமல் மதிமுகவுக்கு ஒதுக்கினால் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவின் தீவிர விசுவாசியான மல்லை சத்யாவை எம்பியாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்பது வைகோவின் விருப்பமாக உள்ளது. காங்கிரஸ் மதிமுகவுக்கு வழங்காமல் இந்த தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்கினால் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிடுவார் என பேசப்படுகிறது. அதிமுக சார்பில் இந்த முறை மரகதம் குமரவேல் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் கட்சி காஞ்சிபுரம் தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவின் தேர்தல் குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி போட்டியிட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியின் தற்போதைய கள நிலவரம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவே உள்ளது. அடுத்ததாக விழுப்புரம் மக்களவை தொகுதி. திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டதாக விழுப்புரம் மக்களவை தொகுதி உள்ளது. பாமக மற்றும் விசிகாவின் வாக்கு வங்கி பலமாக காணப்படும் விழுப்புரம் தொகுதியில் இம்முறை 4 முனை போட்டி உருவாகும் சூழல் உள்ளது. விழுப்புரம் மக்களவை தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 14,94,259 பேராகும். இதில் பெண்கள் 7,53,638 பேரும், ஆண்கள் 7,40,412 பேரும், திருநங்கைகள் 209 பேரும் உள்ளனர். இந்த தொகுதியில் பறையர், வன்னிய சமூகங்கள் சம அளவில் பெரும்பான்மை பலத்துடன் உள்ளனர். துதுவ வேளாளர், பார்க்கவகுல உடையார், இஸ்லாமியர், நாயுடு, ரெட்டியார், முதலியார், அருந்ததியர்கள், செட்டியார், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சமூகங்கள் கணிசமாக உள்ளன. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளராக வடிவேல் ராவணனும், திமுக கூட்டணியில் விசிக வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் மோதினர். இதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட ரவிக்குமார் வெற்றி பெற்றார். இந்த முறை இந்த தொகுதி திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஒதுக்குவது உறுதியாகியுள்ளது. அதன்படி விசிக வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை விசிக தனிச்சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் என்ற தகவல் பரவி கிடக்கிறது. அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இணைந்து இந்த முறை பாமக மீண்டும் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக வேட்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் போட்டியிடுவார் என நம்பப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பெண் வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என அக்கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த தொகுதியின் தற்போதைய கள நிலவரம் யாருக்கும் சாதகமான சூழல் இல்லை. இறுதியாக தென்காசி மக்களவை தொகுதி. இந்த தொகுதிக்குள் ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர் ஆகிய 3 சட்டசபை தனி தொகுதிகளும், ராஜபாளையம், கடையநல்லூர், தென்காசி ஆகிய 3 சட்டசபை பொது தொகுதிகளும் உள்ளன. தென்காசி மக்களவை தொகுதிக்குள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் 20% பேரும், மறவர் சமூகத்தினர் 18%, நாடார் சமூகத்தினர் 16% பேரும், இஸ்லாமியர்கள் 10% பேரும் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களுடன் யாதவர், நாயுடு, பிள்ளை, பறையர், விஸ்வகர்மா, நாயக்கர், ராஜுக்கள், மூப்பனார், செட்டியார், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சமூகங்கள் உள்ளன. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய எம்பி தனுஷ்குமார் மீண்டும் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி சேர்ந்தால் தென்காசி தனி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளராக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. பாஜக இந்த முறை கட்டாயம் இங்கு போட்டியிட முடிவு செய்துள்ளது. பாஜக வேட்பாளராக ஆனந்தன் ஐயாசாமி போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது. தென்காசி ஆனந்தன் என்று அழைக்கப்படும் ஆனந்தன் ஐயாசாமி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் வெளிநாட்டு பிரிவின் துணைத் தலைவராக உள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கைலை ராஜன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். இந்த தொகுதியில் வழக்கம் போல இந்த முறையும் திமுக, அதிமுக சமபலத்தில் உள்ளது. 3வது இடத்தை நோக்கி நகர்வதில் நாம் தமிழர் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டி போடுகின்றன.